நாளை 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எப்போது மழை தொடங்கும், எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு என்பது குறித்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியிருக்கு. காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வரும் நிலையில வரும் நேரத்துல எங்கெல்லாம் கனமழை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி கேட்கலாம். காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. வரும் நேரத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் கனமழை எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக பார்த்தோம்னா காலை முதலே இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று வரக்கூடிய மணி நேரத்தில், குறிப்பாக இன்று இரவு நாளை காலை நேரத்தில் மத்திய கடலோர மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழையை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே மேகங்கள் உருவாகி வருகிறது. இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை முதல் படிப்படியாக மழை தொடங்கும். சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நாளை நவம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் முதல் மழையின் தாக்கம் தீவிரமடையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அரபிக்கடல் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினாலதான் மழை பெய்யுது. அது மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா தற்போது நமக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வருகிறது. இப்போ பார்க்கிறோம், இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. அதன் காரணமாக வடகிழக்கு காற்று குவிதல் தமிழகம் ஊடாக சென்று வருகிறது. இது பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு தீவிரமடையும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் அந்த பரவலான மிக கனமழை எதிர்பார்க்கலாமா, இல்ல உள் மாவட்டங்களையும் மழை இருக்குமா? உள் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு நவம்பர் 18ஆம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். அவர்களுக்கு மிக கனமழை அளவிற்கு மழை இல்லை என்றாலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களில் நவம்பர் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மழை அதிகமாக இருக்கும். தற்போதைய நிலையில சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களில் தான் அடுத்த 2 நாட்கள் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்று மத்திய கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கும் சூழல்ல நாளை முதல் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். சரி, நவம்பர் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. அது எந்த அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல இந்த தாழ்வு பகுதி சற்று வலு குறைந்த பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு. அந்த தாழ்வு பகுதி நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக வலுப்பெறுவதற்கான சாதக சூழல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நவம்பர் 21ஆம் தேதி முதல் 25க்கு இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம்.